ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதில் மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது. இதை வந்து ஐநா தான் ஃபஸ்ட்டு வெளியிட்டது. 2015 வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 169 டார்கெட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நோ பாவர்ட்டி. இன்னொன்று என்னென்னா, நம்ம தமிழ்நாடு வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து மொத்தம் 3 இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. என்னென்னா நோ பாவர்ட்டி, கிளைமேட் ஆக்ஷன், அதுக்கப்புறம் அஃபர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிறதுல வந்து இது அஃபர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி இதுலேயும் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் இந்த நோ பாவர்ட்டியில் வந்து ஸ்கீம்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் என்னென்ன ஸ்கீம்ஸ்னு. இந்த 100 நாள் வேலை இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அந்த ஸ்கீமு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு எஸ்டிஜி கோல்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது பண்ணது, வெளியிட்டது. இன்மையுள் இன்மை என ஒரு பாவி மறுமையும் வன்மையுள் இன்றி வரும் அப்படிங்கிறது இந்த திருக்குறள். அடுத்தது ஜீரோ ஹங்கர். இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சு படித்தா மட்டும்தான் இதெல்லாம் மைண்டில் ஏறும். அடுத்தது ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறது வந்து கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம இதுக்குள்ளே சொல்லலாம் ஜீரோ ஹங்கரில். அடுத்தது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், அதுவும் சொல்லலாம். அடுத்தது அரிசி உற்பத்தியில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்குது. அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் வற்றான் பொருள் வைப்புலி அப்படிங்கிறது. தேர்டு ஒனுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்னா, நம்ம 3 வேளையும் சாப்பிட்டோம்னா தான் நம்ம வந்து ஹெல்த்து எப்படி நம்மளோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அப்போ குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இதில் வந்து சிஎம் காம்ப்ரிஹென்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற சொல்லலாம். அடுத்தது மக்களை தேடி மருத்துவம். இதுக்குள்ளே நிறையா ஸ்கீம்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சு நிறைய ஸ்கீம்ஸ் நம்மளே சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, டாக்டர் முத்துலட்சுமியோட மகப்பேறு திட்டம், நம்மை காக்கும் 48, இன்னுயிர் காப்போம் திட்டம், இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது மெட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த்தில் வந்து 1000 குழந்தை பிறக்குதுன்னா 13 குழந்தை தான் இறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அண்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளில் 1000 பேர் பிறக்கிறாங்கன்னா 13 பேர் மட்டும்தான் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இண்டெக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பிளேஸில் இந்த மேட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த்தில் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது 99.98%. இன்னொன்று என்னென்னா, வாழ்நாள் காலம் சராசரியாக ஒரு மனுஷனோட வாழ்நாள் காலம் வந்து 73.2 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் வந்து இருக்குது. இதுக்கு ஒரு திருக்குறள், பிணியின்மை செல்வம் விளையின்பம் ஏமம் அணியென்ப நாட்டுக்கு இவ்வைந்து. அதாவது 5 என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பிணி இல்லாமல் இருக்கணும், அதாவது நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், செல்வத்தோடு இருக்கணும், விலை